தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம். தமிழகத்தின் தூய்மை பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வந்த தூய்மை பணியாளர்களுக்கான சத்தான காலை உணவு திட்டம் இன்று முதல் மாநிலத்தின் அனைத்து நகராட்சிகளுக்கும் அதிகாரப்பூர்வமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த மற்றும் நிரந்தர தூய்மை பணியாளர்களின் நீண்டகால தேவை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிகாலை 6 மணிக்கே தங்களது பணியை தொடங்கும் தூய்மை பணியாளர்கள் போதிய உணவின்றி பணியாற்றுவதை தவிர்க்க இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இத்திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடர்ந்து கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் 80வது வார்டில் பொது சுகாதார குழு தலைவரும் வார்டு கவுன்சிலருமான பே. மாரிச்செல்வன் தனது தூய்மை பணியாளர்களுக்கு தனது கைகளால் உணவு பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார். நமது நகரத்தை சுத்தமாக வைப்பவர்களின் உடல்நலனை பாதுகாப்பதே அரசின் முதன்மை நோக்கம் என இந்நிகழ்வின் போது தூய்மை பணியாளர்களிடம் மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ச்சியுடனும் தெரிவித்தார். எளியோரின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அறிஞர் அண்ணாவின் வாக்கிற்கேற்ப உழைப்பவர்களின் கரங்களை உயர்த்தி பிடிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த செயல் தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். தூய்மை பணியாளர்களின் வாழ்வியலில் ஒளியேற்றும் இத்திட்டம் மக்கள் முதல்வர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலில் தமிழகம் முழுவதும் இன்று மகிழ்ச்சியுடன் நடைமுறைக்கு வந்துள்ளது என்று தூய்மை பணியாளர்களிடம் எடுத்துக் கூறினார். இந்நிகழ்வில் இளம் உதவி பொறியாளர் நாகேந்திரன், சுகாதார ஆய்வாளர் தனபால், பகுதி பொறுப்பாளர் முருகேசன், வார்டு செயலாளர் நா. தங்கவேலன், வட்டக்கழக பொறுப்பாளர்கள் ராஜேஷ், கோபிநாத், ராஜேஸ்வரன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.